எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு காலேஜ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக எனது வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பீட்ரூட்டை வச்சு ஒரு ஜாம் தான் சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். அதுவும் ஹெல்த்தியான ஜாம். ஒரு பீட்ரூட் போதுங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். கடையிலெல்லாம் நீங்கள் வாங்கவே வேண்டாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பேரண்ட்ஸ் பாருங்கள், நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்துட்டு நல்லா மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிடுங்க. கொஞ்சமாக லைட்டாக ஒரு சட்னி பழத்துக்கு வர மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்பலாம் காசு செலவு பண்ண தேவையில்லை. ஒரு பேரிச்சம்பழம் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும், பீட்ரூட்டும் நம்ம வீட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபாய் கூட நம்ம பேரிச்சம்பழம் வாங்கிக்கலாம். அதை வச்சு தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். அப்புறம் நாட்டு சர்க்கரை, ஜீனி, அப்புறம் மண்டவெல்லம், இந்த 3ல் எது இருந்தாலும் சரி, அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பாவாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் அதைத்தான் எங்கள் வீட்டில் மண்டவெல்லம் இருந்துச்சு, நான் மண்டவெல்லத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஜீனிலாம் ஆட் பண்ணல, நாட்டு சர்க்கரை இருந்தால் ஆட் பண்ணி இப்போ பாருங்க. இதை நல்லா காய்ச்சி நல்லா ஊற்றி இதை ப்ரெட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த ஜாம் வச்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை நான் வடிகட்டி எடுத்துட்றேன். ஏன்னா மண் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால தான். வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சுத்தமாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கைப்பட வேண்டாம், முடிஞ்ச அளவு கரண்டிலேயே நீங்கள் இது பண்ணுங்கள். அப்புறம் இதில் தண்ணியெலாம் எதுவும் ஊற்றிடாதீங்க. அந்த பாவுலேயே இது நல்லா சுண்டை காய்ச்சணும். நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்பப்போ உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் இப்படி இருக்குல்ல, அது நல்லா ஜாம் மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா இது பண்ணிடலாம். கடையில் 40 ரூபா 50 ரூபா போட்டு வாங்குறதுக்கு இது நம்மளே தயார் பண்ணி நம்ம குழந்தைக்கு பாசத்தோடு சேர்த்து ஊட்டலாம். சரிங்களா? பாருங்கள் இந்த கன்சென்ட் வந்துருச்சு. இதை நல்லா ஆறணும். ஃபஸ்ட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருங்க. அதில் தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு 2 மாதத்து வரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள், கையில் எடுத்துட வேண்டாம். இந்த மாதிரி சின்னதாக உங்களோட குழந்தைக்கு நீங்களே செஞ்சு கொடுங்க. நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இனிப்பு எல்லாமே நம்மளே செஞ்சு டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. அதை நான் இப்போ கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக தான் இருந்துச்சு. இப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்சதா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அப்படின்னா அவங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அம்மா ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு வருவாங்க. உங்களோட செல்ல குழந்தைங்களோட பாசத்தை வாங்குறதுக்கு இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ அதை ஃப்ரிட்ஜில் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.